சட்டையை கழட்டுங்க. ஏய், சொன்னதை செய்யுங்க. போதும் போதும். அன்னைக்கு சரியா பாக்கல, அதான். ஆமா, அசாம்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன பட்டாலும் இப்படி இருக்கீங்க? 9 மாசம் 16 நாள் கழிச்சு ஒரு பொட்ட புள்ளைய பார்க்க போறமே, அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு தோணல? அப்படி என்னதான் அந்த மிலிட்டரியில சொல்லி கொடுத்தாங்களோ? இதெல்லாம் மிலிட்டரியில சொல்லி கொடுப்பாங்க. அப்ப பச்சை குத்ததுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களாக்கும்? சும்மா பச்சையை குத்தி நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, கொஞ்சம் பொறுப்பும் வேணும். ஆமா, தம்மு தண்ணி இந்த பழக்கம்லாம் இருக்கா? இருந்தாலும் இன்னியோட விட்டுருங்க. ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டதே தப்பு, வாழ்க்கைய ஓட்டது எவ்வளவு பெரிய தப்பு. அதுலயும் இந்த தம்மு இருக்கே, போனா நாத்து அடிக்கும். அதெல்லாம் எப்படிதான் குடிக்காங்களோ? இந்த லட்சணத்துல மூக்கு வலியா வேற புகைய விடுதாங்க. இதெல்லாம் எனக்காக இல்ல, நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைய அதை பாதிச்சிட கூடாது பாத்தீங்களா? அதுக்காக தான். அன்னைக்கு ஏதோ சொன்னீங்களே, இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க அண்ணனுக்கு நீங்க தான் மாப்பிள்ள. அன்னைக்கு நான் அவ்வளோ சொல்லும் போது மாட்டேன்ட்டு போனேன். பிறகு எப்படி இப்போ மட்டும்? இன்னைக்கு நான் உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இந்த உசுரை உங்களுக்கே கொடுக்கறது தானே நியாயம். ஆமா, ஊர்வலத்துல யாருமே கூட பிறக்காத மாதிரி தான். அவ என்னமோ ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி அவளுக்கு போய் சிவி சிங்காரிச்சிட்டு இருக்காவ. ஓய், 50 வருஷம் ஆனாலும் என் தங்கச்சி எனக்கு பாப்பா தாண்டி. ஆமா, இந்த பம்மாத்தி வேலையெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கத்தானே போறேன். என்ன உன் அண்ணன் தம்பின்னு நினைச்சியா? கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே உடப்பிறந்தான்னு ஒருத்தர் இருக்காங்கதையே மறந்து போகுதுக்கு. என் குடும்பத்தை பத்தி மட்டும் விசு விசுக்குன்னு பேசுங்க. என் குடும்பத்தை பத்தி பேசுறேன்னா உங்களுக்கு உறக்கமே வராதே. இன்னைக்கு உலக கண்தான தினம். கண்தானத்துக்கும் தமிழனுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. சார், கண்தானத்தை பத்தி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சார். வெரி குட், சொல்லுப்பா. நீங்கள் இறந்த பின்பும் சைட்டடிக்க வேண்டுமா? கண்தானம் செய்யுங்கள். என்ன புத்தி செருப்பால அடிச்சேன்னு பார்க்கலாம். கண்ணப்பண்ணாருன்னு ஒரு சிவன் பக்தர் இருந்தாரு. அவர் தினமும் சிவனுக்கு பூஜை செய்யறத வழக்கமா வச்சிருந்தாரு. ஒரு நாள் சிவனோட கண்ணில இருந்து ரத்த வெடிய ஆரம்பிச்சு பதறி போன கண்ணப்பனாரு அந்த ரத்தத்தை நிப்பாட்டதுக்கு என்னென்னமோ செஞ்சாரு, ஒன்னும் முடியல. கடைசியில தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ணில் பொருத்தி அந்த ரத்தத்தை நிப்பாட்டினாரு. கொஞ்ச நேரத்துல மறுகண்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அப்ப கண்ணப்பனார் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட காலால சிவனோட கண்ணை மிதிச்சு தன்னோட மறுகண்ணையும் எடுத்து சிவனுக்கு பொருத்தினாரு. இப்போ 2 கண்ணில் இருந்தோம் ரத்தம் வாரது நின்னு போச்சு. இப்படி கடவுளுக்கே தன்னுடைய 2 கண்களை தானமா கொடுத்து உலகத்துக்கே முதன்முறையாக கண்தானத்தை பத்தி எடுத்து சொன்னவன் நம்முடைய தமிழன் தான். பாடத்தை கவனிக்காம எங்க பறக்க பார்த்துக்கிட்டு இருக்க? கண்ணப்பனார் என்ன பண்ணாருன்னு சொல்லு. தொடர்ச்சி என்னாச்சு? போங்கடி. இப்ப யார் உங்களை இங்க வர சொன்னது? யாராவது பார்த்தா என்ன ஆகும்? பார்த்தா பார்க்கட்டும். ஏன் பொண்டாட்டி நான் பார்க்க வந்திருக்கேன். யார் என்ன சொல்லுவா? ஆமா, அப்படியே தாலி கட்டிட்டாரு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி. நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரியும், அதான் வார வழியில வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. முதல்ல உள்ள வைங்க. ஐயோ, பெல் அடிச்சிருச்சு, நான் போறேன்.
பார்த்து போக மாட்டியா? புத்தி வச்ச மல்லிகை மொட்டு பாடணும் போல் இருக்கு. ஒரு போர்வைக்குள்ள ரெண்டு பேரும் தூங்கணும் போல இருக்கு. நடுமுதுகில் நண்டு ஒண்ணு ஊர்வது போல் இருக்கு. அது நண்டு இல்ல நான் தாமன்னு சொல்லணும் போல இருக்கு. புத்தி வச்ச மல்லிகை மொட்டு பாடணும் போல் இருக்கு. ஒரு போர்வைக்குள்ள ரெண்டு பேரும் தூங்கணும் போல இருக்கு. நடுமுதுகில் நண்டு ஒண்ணு ஊர்வது போல் இருக்கு. அது நண்டு இல்ல நான் தாமன்னு சொல்லணும் போல இருக்கு. ஒரு நாள் ஒரு பொழுது உன் முகத்தை காங்காட்டி உறக்கம் வருகுதில்ல, உசுரும் பிடிக்குதில்ல. சந்தனத்தின் மேலே சாரமிட்டு உங்கையில உங்களை நினைச்சாக்கா உங்கிறது சாதமில்ல. என் உள்ளூர் மயில உள்ளங்கை சக்கரைய உசுர் போகும் வேளையிலும் ஒரு சொந்தம் நீதானே. உலகம் முடிஞ்சாலும் மார்பில் நான் இருப்பேன். உசுரு பிரிஞ்சாலும் முடியில் உசுர் விடுவேன். வாக மரத்தடியில் வண்ண மணல் கோலமிட்டு தோகை இளமையில தொட்டாடும் காலம் எப்போ. பாசமுள்ள காதலியே பழுத்த பனம் பழமே கழுத்தில் தாலியிட்டா கண்டகன கூடுமப்போ. மூணு முடி போட்டு முந்தான பாய் போட்டு என் உசுரும் இடமாற போறதெப்போ. கோலமயில் தடுமாற குங்குமமும் இடம் மாற தங்கமணி வாய்ச்சவக்க தாம்பூலம் மாறுமப்போ. புத்தி வச்ச மல்லிகை மொட்டு பாடணும் போல் இருக்கு. ஒரு போர்வைக்குள்ள ரெண்டு பேரும் தூங்கணும் போல் இருக்கு. நடுமுதுகில் நண்டு ஒண்ணு ஊர்வது போல் இருக்கு. அது நண்டு இல்ல நான் தாமன்னு சொல்லணும் போல இருக்கு. நீ வந்தாலே கொடுங்க பையன் கூடவே தெரியுவான். இப்ப எங்கடா அவன் ஆளைய காணோம்? இப்போ எதுக்கு நீ அவனை பத்தி பேசுத? நீ வேற. அவன் முந்தி மாதிரி இல்ல. களவாணி தடத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ கடை வச்சிருக்கானம்லடா. ஆமா, இப்போ எதுக்கு நீ அவனுக்கு வக்காலத்து வாங்குத? புரியாம பேசாதடா. நீ என்னைக்கு பேசாம போனியோ அன்னைக்கு அவன் எல்லாத்தையும் விட்டான். ஒருத்தன் கெட்டவனா இருக்கும்போது அவன் கூட இருக்கிறது தப்பு. அதே அவன் திருந்தினதுக்கு பிறகு விலகி இருக்கிறது அதை விட பெரிய தப்பு.
என்னன்னு நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான்